வீடியோவில் நாம் ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் இல்லை 3 ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதில் உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது இந்த த்ரீ அப்ளிகேஷன்ஸுமே வந்து ப்ராப்பராக பேமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இந்த 3 அப்ளிகேஷன்ஸை நான் மெயினாக சூஸ் பண்ணது. அப்ளிகேஷன்ஸோட நேம் சிஎன்சி, கேம்பஸ் அண்டு ஹாப்பி டே. இந்த 3 அப்ளிகேஷனுமே இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது, ரொம்பவே ரீசெண்டாக லான்ச் ஆனது. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சிஎன்சி அண்ட் ஹாப்பி டே நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்டே நமக்கு பேமெண்ட் வரும். அண்டு கேம்பஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா நாளைக்கு நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ எப்போவுமே நம்மளோட வீடியோவில் நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃபை வியூ பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான அப்ளிகேஷன் இன்றைக்கி நம்ம பேமெண்ட் எடுத்த அப்ளிகேஷன் ஹாப்பி டே. இந்த ஹாப்பி டே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிடையாது, எனக்கு இது வந்து 4th பேமெண்ட். ஸோ ஆல்ரெடி வந்து நான் 668 ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன், 544 ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன், அண்ட் 876 ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 836 இந்த 4 பேமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக நான் எடுத்திருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு 2 டேஸில் 2 பேமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். இப்போது இன்றைக்கி எடுத்த பேமெண்ட் வந்து 836 ருபீஸ். இது வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். இந்த ரெக்வஸ்ட் கொடுத்த அடுத்த ½ அன் ஹவருக்குள்ளே எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. அதாவது கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, பேங்கிங் இஷ்யூ இருந்ததுனால என்னோடய பேங்க்குக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான கஸ்டமர் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய அப்ளிகேஷனில் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து ப்ராப்பராகவே கிடைக்குது. என்ன நான் வந்து சும்மா ஒரு என்னோடைய அதாவது ரெஃபரலுக்காக நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து கிளியராக நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கஸ்டமர் சப்போர்ட்டும் இதில் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டானது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டு அண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு இன்னும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்த செகண்டே வந்து அவங்க வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இவங்க ரிப்ளை பண்ண அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டு வந்து அக்கௌண்ட்லேயே வந்து எனக்கு அதாவது வந்து அக்கௌண்ட்லேயே அப்டேட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் க்ரெடிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ கிரெடிட்டான மெசேஜ் தான் இந்த மெசேஜ். இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும் 685 ருபீஸ் வந்து இதில் க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ மெசேஜ் மட்டும் கிடையாது, நான் வந்து என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்லேயும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய பாஸ்புக்கு அண்ட் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண முடியாது, அது என்னோடய ப்ரைவசி. ஸோ இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்டு 685 ருபீஸுங்கிறது க்ரெடிட் ஆகிருக்கு. கிளியராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் ப்ராப்பராக வந்து பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஹாப்பி டே. அண்டு கேம்பஸ் அடுத்த அப்ளிகேஷன் வந்து கேம்பஸ் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது அப்ளிகேஷன் நேம் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனும் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா நாளைக்கு க்ரெடிட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். ரீசன் என்னென்னா இதுலேயும் நான் பேமெண்ட் ஆல்ரெடி வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய பேமெண்ட் வித்ட்ராவல். நான் டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டு நான் ரிக்வஸ்ட் கொடுத்தேன். எஸ்டர்டே மார்னிங் வந்து எனக்கு க்ரெடிட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து திரும்பவும் நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு நாளைக்கு மார்னிங் அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அமௌண்ட் க்ரெடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்க்க போகிற 3வது அப்ளிகேஷன் வந்து சிஎன்சி. இந்த சிஎன்சி அப்ளிகேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு அப்ளிகேஷன். 2 டேஸ் தான் ஆகுது. இந்த அப்ளிகேஷன்லேயும் வந்து ப்ராப்பராக நமக்கு பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அடுத்த செகண்டே நமக்கு பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் பேமெண்ட்டும் எடுத்துட்டேன் இந்த அப்ளிகேஷன்லேயும். இந்த அப்ளிகேஷனும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ரெஃபரல் மூலமாக அதிகப்படியான அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் என்னோடய ஹாப்பி டேயில் நான் அதிகபட்சமாக நான் ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஏர்ன் பண்ணதை விட நான் ரெஃபரலில் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ரெஃபரல் ரெக்கார்டு. கிட்டத்தட்ட வந்து 524 ருபீஸ் நான் ரெஃபரல் மூலமாக மட்டுமே ஏர்ன் பண்ணியிருக்கேன். 34 ரெஃபரல்ஸ் நான் வச்சுருக்கேன். அது மட்டும்
இல்லாமல் இதில் இன்னொரு அட்வான்ஸாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு மெஷின் இன்கம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐ மீன் இவங்க கொடுக்குற இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வேலிட் ரெஃபரல் நம்ம இன்வைட் பண்ணோம். நம்ம இன்வைட் பண்ணுற மெம்பர் 500 அண்ட் அபவ் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ரெஃபரலுக்கு 50 rupees கிடைக்கும். செகண்ட் ரெஃபரல் ஐ மீன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க்கு 2 ரெஃபரல். ஸோ அடுத்த 2 ரெஃபரலுக்கு 100 rupees கொடுப்பாங்க. அடுத்த 5 ரெஃபரல்ஸ் அடுத்து பண்ணோம் அப்படின்னா 250 rupees. இதே மாதிரி கண்டினியூஸாக நமக்கு கிட்டத்தட்ட 10 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இது எக்ஸஸ் போனஸ் அமௌண்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த 3 அப்ளிகேஷன் கேம்பஸ், ஹாப்பி டே அண்ட் சிஎன்சி இந்த 3 அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி 3 அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணுங்கள். மினிமம் அமௌண்ட்டு கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 100 rupees ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம ஃபஸ்ட் இன்கம்மை நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். செகண்ட் இன்கம் அதுக்கு அடுத்தது நம்ம வித்ட்ராவல் பண்ணணும். 500 rupees இருந்தால் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வித்ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் நம்ம வித்ட்ராவல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிறது 9:30 to 6:30 இந்த டைமுக்குள்ளே கிரெடிட் ஆகும். பட் நம்ம எப்போ வேணாலும் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹாப்பி டே அண்டு சிஎன்சி இந்த 2 அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக நமக்கு கொடுத்துருவாங்க. எந்த இஷ்யூவும் இல்லாமல் உடனே பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ 3 அப்ளிகேஷனுமே ஒரு ப்ராப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன். ஸோ ஆப்போட லிங்க்கு 3 அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே நம்ம பல அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் ப்ராப்பராக ஏர்ன் பண்ணியிருப்போம், ஒரு சிலர் ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் அப்ளிகேஷனாக இருக்குது. ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணி நீங்கள் மினிமம் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும். 500 rupees இன்வெஸ்ட் பண்ணோம். நம்மளோட ஃபஸ்ட் இயர்னிங்கை வித்தின் 2 daysலேயே நம்ம எடுக்க முடியும். அதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ 3 அப்ளிகேஷன்ஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த லிங்க்கை ஐ மீன் இந்த 3 அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஃபஸ்ட் லெவலுக்கு 10%, செகண்ட் லெவலுக்கு 8% அண்ட் தேர்ட் லெவலுக்கு 5% ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஏர்ன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.